யா அல்லாஹ் என்று அழைத்தான். ஒரு நாளைக்காவது வேதனையை குறையுங்கள் என்று அழைத்தான். அடுத்து அவன் சொல்லுகிறான் 78வது அத்தியாயம் 40வது வசனம், வயக்கூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. அல்லாஹ்வே, எங்களுக்கும் தீர்ப்பு சொல்லி அதுபோல மண்ணாடு மண்ணாக எங்களை நீ ஆக்கி இருக்கலாமே, மண்ணோடு மண்ணாக எங்களை நீ ஆக்கி இருக்கலாமே என்று அவன் கூப்பாடு போடுகிற சப்தம் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய காதில் விழ வேண்டும், நம்முடைய காதில் விழ வேண்டும். நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இது நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய வசனம், இந்த வசனங்கள் எல்லாம். இது ஒரு கூட்டம். யார்? நரக வேதனை தாங்காமல், மௌத்தை விரும்பி, மரணத்தை விரும்பி, அவகாசம் கேட்டு, அல்லது வேற ஏதாவது மண்ணோடு மண்ணாயா நாங்கள் போயிருக்கலாமே என்று சொல்லி புலம்புகிற கூட்டம் ஒரு கூட்டம். இனி ஒரு கூட்டம் உண்டு. அதே மலக்குமார்கள் இறை விசுவாசிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு பிரார்த்தனை உண்டு. அது என்ன பிரார்த்தனை? 40வது அத்தியாயம் 7வது வசனம் 8வது வசனம், வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு. மலக்குமார்கள் சங்கை மிக்க வானவர்கள். எந்த வானவர்கள்? இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும், நிரந்தரமான நரகம்தான் உங்களுக்கு தீர்வு என்று சபித்தார்களோ அந்த மலக்குமார்கள். இந்த நாளில் அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் உங்களோடு பேச மாட்டான். அல்லாஹ் உங்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம். இந்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? இந்த கூட்டம் வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற கூட்டம். யா அல்லாஹ், இந்த இறை விசுவாசிகளை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா வசியத்த குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன். அல்லாஹ்வே, நீதான் அனைத்து ஞானத்தாலும் எல்லா பொருள்களாலும் நீதான் யா அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறாய். நீ நிறைவானவன் யா அல்லாஹ். ஃபஃபிர், ஆகவே இவர்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். லில்லதீன தாபு, இவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம். வத்தபஉ சபீலக வகிஹிம் அதாபல் ஜஹீம். அல்லாஹ்வே, உன்னுடைய பாதையை பின்பற்றிய மக்கள் இந்த மக்கள். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட மக்கள் இந்த மக்கள். ஆகவே வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள் அந்த நாள். யார் நாம்? மலக்குமார்களை அழைத்து எங்களை மரணிக்க செய் என்று சொல்லுகிற கூட்டத்தில் அங்கத்தினராக நாம் இருக்க போகிறோமா? அல்லது நாம் கேட்காமலேயே நமக்காக வேண்டிய அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய அடியார்கள், பாவ மன்னிப்பு கேட்பதையே வாழ்வில் 24 மணி நேரம் சுய நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள். பாவம் செய்தால் வருந்துவார்கள், வேதனைப்படுவார்கள். பாவம் செய்தால் அதற்காக வேண்டி வெக்கி தலை குனிவார்கள். பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த 2 கூட்டத்தில் நஷ்டமடைந்து விடுவோமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள் தனிமையில் இருந்து. அப்படிப்பட்ட உன்னை பின்பற்றுகிற இந்த மக்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மேலும் வகிஹிம் அதாபல் ஜஹீம், நரக நெருப்பிலே போட்டு விடாதே யா அல்லாஹ், நரகத்திலே இருந்து இந்த கூட்டத்தை நீ காப்பாற்று என்று மலக்குமார்களுடைய துஆ உண்டான் என்ற சொற்களே. அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இடம்பெற வேண்டும். நமக்கு எப்பொழுதும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் நம்மோடு இருக்க வேண்டும். சைத்தான் நம்மோடு இருக்கக்கூடாது. சைத்தானை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். சைத்தான் நம்மோடு நெருங்கி வந்தால் வானவர்கள் தூரமாக போய்விடுவார்கள். வானவர்கள் நெருங்கி வந்தால் சைத்தான் தூரமாக போய்விடுவான். யாரை நண்பர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த 2 கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அதற்குரிய அவகாசம் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அடுத்த ஒரு கூட்டம், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். அப்படி காட்சி அளிக்கும் பொழுது முதலில் அல்லாஹ் தன்னுடைய கால் பாதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இது எங்கே இருக்கிறது? திருக்குர்ஆனில் 68வது அத்தியாயத்தின் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின் வ யுத்அவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில்
தன்னுடைய கால் பாதத்துடைய திரையை அல்லாஹ் அகற்றி விடுவான். அகற்றி தன்னுடைய காலை, கெண்டை காலை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தி ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அழைத்து சுஜூது செய்ய சொல்லுவான் அந்த காலில். அதான் அந்த வசனம். இப்பொழுது சுஜூது செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு வந்தவுடன் அது 2 கூட்டமாக மாறிவிடுகிறது. அதுதான் வித்தியாசம். அது என்ன அந்த 2 கூட்டம்? அல்லாஹ் தஆலா சுஜூது செய்வதற்காக வேண்டி அழைப்பான். அழைக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இஹ்லாஸாக இபாதத்து செய்த தொழுத மக்களுடைய தலை அல்லாஹ்வுடைய அந்த பாதத்தில் சுஜூது செய்யும். சுஜூது செய்தவுடன் அல்லாஹ் தஆலா சிரிச்ச முகத்தோடு அந்த மக்களுக்கு காட்சி அளிப்பான். அவர்கள் தலையை உயர்த்துகிற பொழுது சிரித்த முகத்தோடு அல்லாஹ் காட்சி அளிப்பான். தலையை உயர்த்திய பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைரங்கள் என்றும் வைடூரியங்கள் என்றும் தங்கம் என்றும் கிரீடங்களை, அணிகலன்களை அல்லாஹ் அணிவித்து அவர்களை அல்லாஹ் கௌரவிப்பானாம். இவர்கள் யார்? அஹ்லு தௌஹீத், தௌஹீதுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு சாராரை கௌரவிக்கிறான். இன்னொரு கூட்டம் யார்? அவர்கள்தான் சுஜூது செய்கிற பொழுது அவருடைய முதுகு வளையாது, பலகையை போல அவர்கள் அப்படியே ருக்குவிலே இருந்து விடுவார்கள். இந்த கூட்டத்தினர்கள் யார்? இவர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தார்கள். தொழுகையை முறைகேடாக தொழுதார்கள். தொழுகையை பெருமைக்காக வேண்டி தொழுதார்கள். மக்கள் பார்த்து நம்மை தொழுகையாளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த பாதத்தில் அவர்களுடைய சுஜூத் நிச்சயம் அவருடைய முதுகு வளையாது, சுஜூது செய்ய முடியாது. இது ஒரு கூட்டம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், யாருக்காக வேண்டி தொழுகிறோம், எதற்காக வேண்டி தொழுகிறோம்? நம்முடைய தொழுகை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய காலில் சுஜூது செய்வதற்காக வேண்டி, உண்மையாகவே சுஜூது செய்வதற்காக வேண்டி இந்த தொழுகை நமக்கு பலன் தருமா, அல்லது உலகத்திற்காக, சடங்காக, சம்பிரதாயமாக எல்லோரும் தொழுகிறார்கள் நாமும் தொழுவோம் என்பதற்காக வேண்டி தொழுகிறோமா? யோசித்து பாருங்கள். உலகத்திற்காக, உலகத்து மக்களுடைய புகழுக்காக தொழுதிருந்தோமேயானால் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய பாதத்தில் சுஜூது செய்ய முடியாது. முடியாது. நயவஞ்சகர்கள் அவர்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சம்பவம் முஸ்லிமில் 4919வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதத்தில் சுஜூது செய்வதற்காக வேண்டி வரும் பொழுது சுஜூது செய்கிற ஒரு கூட்டம், சுஜூது செய்ய முடியாமல் அவர்கள் முனாஃபிக்குகள் என்பதை வெளியே தெரிகிற ஒரு கூட்டம். கைசேதம், கைசேதம். எதற்காக வேண்டி நாம் தொழுகிறோம்? ஐவேளை தொழுகை பாங்கோசை கேட்டவுடன் பள்ளிக்கு ஓடுகிறோமே, நேரங்களை ஒதுக்கி, வியாபாரத்தை ஒதுக்கி ஓடுகிறோமே, எதற்காக? அரைத்தல்லதி என்கிற அத்தியாயத்தில், சிறிய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு மறுமையில் நரகம் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை உண்மைப்படுத்துகிற சம்பவம் அந்த சம்பவம். இப்படிப்பட்ட நிலையில இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சுஜூது செய்கிற கூட்டத்தில், சுஜூது செய்கிற கூட்டத்தாரில் ஒருவராக அல்லாஹு தஆலா நம்மை இடம்பெறச் செய்ய வேண்டும். அதுதான் நிச்சயம் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு பிறகு எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையா? நல்லவர்கள் எல்லாம், நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், தீயவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அஹ்லு தௌஹீத் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை கண்ணியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து செல்லுவான் சொர்க்கத்திற்கு. அல்லாஹுவே அழைத்து செல்லுவான். எப்படி? சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில், அதாவது நரகத்திற்கு மேல் அல்லாஹு தஆலா ஒரு பாலத்தை கொண்டு வந்து வைப்பானாம். அந்த பாலம் ஒரு இருள் சூழ்ந்த பாலம். அந்த பாலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வாளை விட கூர்மையான பாலம், முடியை விட நேர்த்தியான பாலம், நடக்குகிற பொழுது வழுவழுப்பு தன்மை உள்ள பாலம். அந்த பாலத்தில் மனிதர்களை பிடித்திருக்கக்கூடிய கொக்கிகள் உண்டு. அந்த பாலம்
பார்த்தால் ஒரு இருட்டாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு கீழ் நரக நெருப்பு, விழுந்தால் நரகம். இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கடந்துதான் ஒவ்வொரு இறை விசுவாசியும் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான்? வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். அந்த பாலத்தை கடந்து செல்கிற பொழுது, அல்லாவே இதில் நான் விழுந்திருந்தால், இது என்னை பிடித்து இழுத்திருந்தால் என்னுடைய நிலைமையே நாசமாகி இருக்குமே என்பதை உணர வைப்பதற்காக அல்லாஹு தஆலா பாலத்தை கொண்டு வருகிறான். சம்பவத்தை பாருங்கள். அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு நமக்கு வெளிச்சம் வேண்டாமா? வேண்டும். அங்கேயும் இரண்டு கூட்டம் உண்டு. 57வது அத்தியாயம் 12வது வசனம் 13வது வசனம். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த நாளில் கொடுக்கப்படுமாம். யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு முன்னேயும் அவர்களுக்கு வலதுபுறமும் அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் பாலத்தை கடந்து செல்வதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரகாசம் கொடுக்கிறான். அவர்கள் நடக்கிற பொழுது ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தோடு அந்த மக்கள் நடப்பார்கள். நடக்கும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு துஆ உண்டு. என்ன துஆ? ரப்பனா அத்மிம் லனா நூரனா, அல்லாஹுவே எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வையா அல்லாஹ் சொர்க்கம் வரை. இடையிலே அந்த பிரகாசம் நின்று விட்டால் நாங்கள் நரகத்திலே விழுந்து விடுவோம் யா அல்லாஹ், அந்த பிரகாசத்தை நீட்டித்தாயா அல்லாஹ் என்று அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு மறுமையில் அந்த பாலத்தை அல்லாஹ்வுடைய பிரகாசத்தோடு கடந்து செல்கிற மக்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹு தஆலா 57வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முஃமினான நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் லில்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளிடத்தில் கேட்பார்கள், உன்னுரூனா நக்தஸிபு மின் நூரிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொஞ்சம் தந்தால் நாங்களும் உங்களோடு வருவோமே என்று ஒரு கூட்டம் அந்த வெளிச்சத்திற்காக வேண்டி அழுது புலம்புகிற சம்பவம் திருக்குரானிலே உண்டு. திருக்குரானிலே உண்டு. அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை பெற்று அந்த பிரகாசத்தோடு சொர்க்கம் செல்கிற கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும். மூமினான நல்லடியார்களிடத்தில் போய் அந்த வெளிச்சத்தை எனக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி புலம்புகிற வெட்கங்கெட்ட கூட்டத்தாரில் நாம் இருந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, பெரியோர்களே, மூமினானவர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் அந்த பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு துஆ உண்டு. என்ன துஆ? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மறுமை நாளில் நபிமார்களுடைய பேச்சு, இறை விசுவாசிகளுடைய பேச்சு இது ஒன்றாகத்தான் இருக்கும். அது என்ன? பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று என்கிற பிரார்த்தனையோடு அந்த சப்தம் தான் அந்த மறுமை நாளில் மனிதர்கள் பேசுகிற சப்தம். அதுவரை அல்லாஹ்வுடைய விசாரிப்பு மட்டும்தான் இருக்கும். மனிதர்கள் பாலத்தை கடந்து செல்வார்களாம் நல்லவர்கள். எப்படியாம்? கண் சிமிட்டும் நேரத்திற்குள் இறை விசுவாசிகள் கடந்து செல்வார்கள். இடி மின்னலை போல வேகமாக கடந்து செல்வார்கள், வேகமான குதிரையை போல கடந்து செல்வார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பெற்று கடந்து செல்கிற அந்த கூட்டத்தில் ஒருவராக நம்மை அல்லாஹு தஆலா நிச்சயம் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்வை நாம் தியாகம் செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய முகங்கள் எல்லாம் பௌர்ணமி நிலவை போல அழகாக அல்லாஹ் மாற்றி அமைத்து அனுப்புவான். அது ஒரு கூட்டம், அது ஒரு ரசனைக்குரிய ஒரு கூட்டம். அதை மட்டுமே தனியாக பல மணி நேரம் பேச வேண்டும். பௌர்ணமி நிலவை போல, சந்திரனை போல, பிரகாசிக்கின்ற சூரியனை போல பளபளவென மின்னுகின்ற முகத்தை உடைய அழகுபட அல்லாஹ் படைத்த முகத்துடைய ஒரு சாரார் சொர்க்கம் செல்லுவார்களாம். 5327வது நபிமொழி புகாரியில் இடம்பெறுகிறது. இன்னொரு கூட்டம் அவர்களுடைய முகத்தினுடைய ஒரு பாகம் பார்த்தாலே
கோரமாக அருவருப்பாக